அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சஹீஹுல் புகாரி என்கிற நூலுடைய தமிழாக்கத்தையும் அதில் தேவைப்படுகிற விளக்கங்களையும் நம்ம பார்த்து வருகிறோம். கடைசியாக என்ன பார்த்தோம் என்று கேட்டால், 4வது ஹதீஸில் கடைசி வரைக்கும் பார்த்துட்டோம். அதில் அந்த போர்வை போர்த்த உடனே யா யுஹுல் முத்தசிர், போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் எழுவீராக, ஃபாந்திர் எச்சரிக்கை செய்வீராக என்கிற வசனம் ஒரு ருஜுச பகுஜூர் வரைக்கும், அதாவது யா யுஹுல் முத்தசிரில் இருந்து ஒரு 5 வசனம் அந்த நேரத்தில் இறங்கியது அப்படின்றது அதெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வஹி கண்டினியூவாக வர ஆரம்பித்து விட்டதுன்னு முடிச்சிட்டோம். அதுக்கு பிறகு இந்த ஹதீஸெல்லாம் முடித்த பிறகு புகார் என்ன செய்வார்னா, அந்த ஹதீஸுடைய சனதுகளை குறித்து சில விவரங்களை சொல்வார். எல்லா இடத்துலையும் சொல்ல மாட்டார். சில இடங்களில் ஒரு ஹதீஸை போட்டுருவார், ஹதீஸை விஷயத்தை முடிச்சிருவார். முடிச்சுட்டு இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் சம்பந்தமான சில குறிப்புகளை அங்கங்கே கொடுப்பார். அது விளங்குறதுக்கு சாதாரண ஆட்களுக்கு விளங்காது, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விளங்கணும். அதில் என்ன செய்வார்னு கேட்டால், அந்த கிராமர் படி அவருடைய இதுகள் இருக்காது. புகாரி இமாம் சொல்லக்கூடியது இதைத்தான் சொல்கிறாருன்னு கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி விளங்க முடியுமே தவிர, அந்த சொல்லிலிருந்து விளங்க முடியாத வாசகத்தைலாம் போடுவார். ஹதீஸ் அழகாக தொகுத்துட்டார். அவர் சொல்கிற குறிப்புகளை பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம படிச்சிருக்கிற அந்த கிராமர் அந்த அடிப்படைக்கு மாற்றமாகலாம் சிலதை சொல்லி விட்ருவார். அதில் என்ன செய்கிறாருன்னா, ஹதீஸை முடித்த உடனே தாபாஹு, இவரை பின்தொடர்கிறார். தாபா என்றால் பின்தொடர்கிறது. ஹூ, இவரை பின்தொடர்கிறார் அப்துல்லாஹிப்னு யூசுஃப். அப்துல்லாஹிப்னு யூசுஃப் என்பவரும் அபூ சாலிஹின், அபூ சாலிஹி என்பவரும் இவரை பின்தொடர்கிறார் அப்படின்னு ஒரு வாசகத்தை போடுறாரு இந்த ஹதீஸு கீழே. இதை விளங்கினா யாருக்கா, இதை படித்தா யாருக்கா விளங்குமா என்ன சொல்கிறாருன்னு? ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டார். அந்த ஹதீஸுடைய முழு லிஸ்ட்டையும் அறிவிப்பாளரையும் போட்டுட்டார். ஹதீஸுடைய மத்தனையும் மெசேஜையும் சொல்லிவிட்டார். ஹதீஸு முடிஞ்சிருச்சு, நம்பர் போட்டு முடிச்சாச்சு, ஹதீஸ் முடிந்து விட்டது. ஹதீஸ் முடிந்த பிறகு ஹதீஸுக்கு கீழே, அந்த ஹதீஸுக்கு கீழே நோட்ஸு கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னா, தாபாஹு, இவரை பின்தொடர்கிறார். இவரைனா எவரை, யாருக்காவது வழங்குமா? இவரை பின்தொடர்கிறார்னு சொல்கிறார. இப்படி சொல்வதாக இருந்தால் விளங்கு, ஹதீஸ்களை வல்லுநர்கள் அவர் எதை சொல்கிறாருன்னு கஷ்டப்பட்டு விளங்கி நம்ம விளக்கம் சொல்லிட்டதுனால புரிகிறது. ஆனால் சும்மா இதை ஒருத்தன் ஹதீஸ் அந்த மொழி நல்லா தெரியும், இந்த புகாருடைய ஸ்டைல் தெரியாதுன்னு வைங்க, அவனால் இது புரிஞ்சுக்கிற முடியாது. அந்த மொழியை அறிந்தவர்கள் என்ன செய்வான், தாபாஹு அப்துல்லாஹிப்னு யூசுஃப், அப்துல்லாஹிப்னு யூசுஃப் அவரை பின்பற்றுகிறாருன்னா என்னங்க எந்த அப்துல்லாஹிப்னு யூசுஃப், இது ஏன் திடீர்னு உங்களுக்குள்ள சொல்கிறாரு, இது என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். இதெல்லாம் மொழிபெயர்ப்பில் போட்டிருக்க மாட்டாங்க, புகாரி தமிழாக்கத்துலேருந்து வராது, இதெல்லாம் அர்த்தம் செய்யாமல் விட்டுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை சொல்வதன் மூலமாக சில கூடுதல் தகவலை நீங்கள் அறிஞ்சிக்கிற போகிறீங்க. அதாவது புகாரி இருக்கார, அவருடைய உஸ்தாது யார்? ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒரு உஸ்தாது வருவார். ஒரே உஸ்தாதிட்டிருந்து அம்புட்டு ஹதீஸையும் அவர் கேட்கல, ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒருத்தர் சொல்லியிருப்பார். உஸ்தாது என்றால் நீங்கள் எப்படி விளங்கிக்கிறக்கூடாது, ஒரு மதரசாவில் சேர்ந்து ஒரு ஆசிரியருக்கு முன்னாடி மண்டிக்கிட்டு அவர் சொல்வதெல்லாம் கேட்டு படிக்கிறது தான் உஸ்தாதுன்னு விளங்கி வச்சுருக்கிறீங்க. அதெல்லாம் இங்கே உஸ்தாது ஷேக்குங்கிறது அந்த அர்த்தம் கிடையாது. புகாரி உதாரணமாக, புகாரிங்கிறவர் கூஃபாவுக்கு போவார். கூஃபாவில் ஒருத்தர் ஹதீஸை ஒரு தெரிந்தவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அவரை போய் சந்திப்பார். அவர்கிட்ட இருக்கிற 2 செய்தியை வாங்கிட்டு வருவார், அவர் உஸ்தாது. அப்படி கூஃபாவிலேருந்து பசராவுக்கு போவார். அங்கே ஒருத்தர்கிட்ட ஒரு 3 ஹதீஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டு போவார். அவரிடமிருந்து அறிவிப்பாளர் எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அவருடைய ஹதீஸை வாங்குவார். அந்த 3 ஹதீஸ் அவர் உஸ்தாது. புகாரி உஸ்தாதுன்னா அவர் ஒரு உஸ்தாது கிடையாது, மதரசாவில் உட்கார்ந்து படித்தவர் அல்ல, தேடி படித்தவர் இவர். இவர் என்ன செஞ்சார், கல்வியை தேடி அலைஞ்சார், ஊர் ஊராக போனார். மதீனாவுக்கு போவார், அங்கே ஒருத்தர்கிட்ட படிப்பார்,
படிப்பாருன்னா என்ன, இருக்க 2-3 ஹதீஸை கேட்பார். அதோட வேறு யார்கிட்ட இருக்கான்னு அலைஞ்சு பார்ப்பார். மதீனாவில் ஒரு 4 பேர்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் 4 பேர்கிட்டையும் போய் என்ன செய்வார், அதை படிப்பார். 4 பேர்கிட்ட உள்ள ஹதீஸையும் வாங்கி அது சரியானதான்னு ஆய்வு செஞ்சுட்டு அதை தெரிந்து கொண்டு என்ன செய்வார்னா மக்காவுக்கு போவார், அப்புறம் தாயிஃபுக்கு போவார். ஒவ்வொரு பகுதியாக டூரில் இருப்பார், பிரயாணத்தில் இருப்பார். அதனால் புகாரி உஸ்தாதுன்னு என்ன விளங்கிக்கிறக்கூடாது. அவருக்குன்னு ஒரு உஸ்தாது இருப்பாங்க. அவருக்கு ஒரு உஸ்தாது இருந்தாங்க. புகாரியுடைய உஸ்தாது யாருன்னு கேட்டால் நம்ம அகமது பின் ஹம்பல் இமாமு சொல்கிறோம்ல, அவர்லாம் புகாரியுடைய உஸ்தாது. அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் நாள் பட படிச்சிருக்கிறார் உஸ்தாது. அந்த உஸ்தாதுங்கிற வகையில் சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஹதீஸுக்கு அவருடைய ஷேக் இருப்பாங்கள்ல, ஷேகு யார் ஷேகுன்னு கேட்டால் ஒவ்வொரு ஹதீஸுக்கும் ஒரு ஷேகு வருவார். இப்போ உதாரணமாக இந்த 4 ஹதீஸை பார்ப்போமே, உங்களுக்கு 4 ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். அதாவது இது 1வது ஹதீஸை எடுத்துக்கிறோங்க. இந்த 1வது ஹதீஸில் பாருங்கள், ஹத்தசனா அல் ஹுமைதி, எனக்கு ஹுமைதி அறிவித்தார். எது எண்ணங்கள் எல்லாம் செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்துண்டு ஹதீஸ் இருக்கிற முதல் ஹதீஸு. அதை சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஹத்தசனல் ஹுமைதி, எனக்கு ஹுமைதி, எங்களுக்குங்கிறாரு, எனக்குன்னு தான் அர்த்தம். எனக்கு ஹுமைதி அறிவித்தாருங்கிறாரு. அப்போ அந்த முதலாவது ஹதீஸுக்கு இவருடைய ஷேக் யார், ஹுமைதி. 2வது ஹதீஸை பாருங்கள், ஹத்தசனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப், அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் எமக்கு அறிவித்தாருங்கிறாரு. அப்போ இந்த 2வது ஹதீஸுடைய உஸ்தாது யார், ஆசிரியர் அவருக்கு அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் தான் 2வது ஹதீஸை சொல்கிறாரு. அடுத்தடுத்து 3வது ஹதீஸ் இருக்குல்ல, அதை அறிவித்தவர் யாருன்னு கேட்டால் ஹத்தசனா யஹ்யா இப்னு புகைர், யஹ்யா இப்னு புகைர் என்பவர் அறிவித்தார், அவருக்கு எனக்கு அறிவித்தாருங்கிறாரு. 3 ஹதீஸுக்கு 3 ஆளாக போச்சு. அதுக்கப்புறம் 4வது ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால் காலை இப்னு ஷிஹாப்னு ஆரம்பிக்குது. இது முந்தின ஹதீஸுடைய தொடர்ச்சி தான். நம்பரை போட்டு குழப்பி விட்டாங்கன்னு சொல்லிவிட்டான். அது முடிஞ்சிருச்சா? மொத்தமே நான் கணக்குப்படி 3 ஹதீஸ் பார்த்துருக்குறோம். பிந்தி வந்த ஆளுக்கு போட்ட நம்பர் பிரகாரம் 4 ஹதீஸை பார்த்துட்டோம். சரியா? இப்போ இது 3 ஹதீஸ் தான் மொத்தம். சரி, அந்த நம்பர் நம்ம வசதிக்கு போட்டாங்க, நம்மள மாற்ற முடியாது. ஆனால் எல்லாம் சேர்ந்து தான் அந்த தாபா கொண்டு படிக்கிறோமே, இது கூட முழு ஹதீஸுக்குள்ள ஒரு விஷயந்தான். சரியா? சரி, இப்போ 3 ஹதீஸ் படிச்சிட்டோம். நம்பரில் 4, அடிப்படையில் எல்லாம் இந்த 3 4 சேர்ந்து ஒரு ஹதீஸ் தான். சரி, அதுக்கு சனது வரலையில். சரி, இப்போ இதை 3 ஹதீஸை நீங்கள் பார்த்துட்டீங்களா? இப்போ இந்த விஷயத்துக்கு வாங்க. புகாரியில் இந்த 3வது ஹதீஸு, அதாவது 4வது ஹதீஸ். 3வது ஹதீஸ் என்றால் 3வது ஹதீஸும் 4வது ஹதீஸும் சேர்த்த 3வது ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸு கீழே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் தாபாஹு, இவரை தொடர்கிறார். இந்த இவரைன்னு சொல்கிறது யாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸுக்கு ஆசிரியர் இருக்கார்ல, ஷேகு. இந்த ஹதீஸுடைய ஷேகு யார்? இந்த ஹதீஸுக்கு ஷேகை பாட்டுறேன் பாருங்களேன். ஷேகுன்னா 4ல் இருக்க மாட்டார், 3க்கு தான் போகணும். 4 3 சேர்ந்து ஒரு ஹதீஸ் தான். அங்கே தான் அவருடைய ஷேகு தெரியும். அந்த 3வது ஹதீஸில் யாருன்னு கேட்டால் தாபஹு, அந்த ஹூ யாரை குறிக்கின்னு பாருங்கள். இந்த ஹூவை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை பேஜ் போக வேண்டியிருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஹத்தசனா யஹ்யா இப்னு புகைர்னு சொன்னார். இவருக்கு சொன்னால் யார்? யஹ்யா இப்னு புகைர். அந்த அந்த ஹூ யாரை குறிக்கும்னா இவரை தான் குறிக்கும். தாபாஹு, எனது ஆசிரியராகிய யஹ்யா இப்னு புகைரி தொடர்கிறார், இவரை பின்பற்றுகிறார். யார் பின்பற்றுகிறாரே? தாபாஹு அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப், அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவர் பின்பற்றுகிறார். எப்படி வருது? தாபாஹு, இந்த வந்துச்சு பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப். இதுதான் அந்த ஹதீஸுடைய வாசகம். அப்போ தாபாஹு, இந்த ஹூ யாரை குறிக்கும் என்றால் எந்த ஹதீஸை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த ஹதீஸுடைய ஆசிரியரை குறிக்கும். எந்த ஹதீஸை பேசுகிறோம்? 3வது ஹதீஸ் 4ன்னு போட்டு தப்பாக போட்டிருக்காங்க நம்பரு. 3வது 4க்கு அந்த ஆசிரியர் வரமாட்டார். 3 4 சேர்ந்து தான் ஒரு ஹதீஸு. அப்போ தாபாஹு என்று சொன்னால் இந்த 3வது ஹதீஸை எனக்கு சொன்னாரே யஹ்யா இப்னு புகைர் இருக்கிறாரே, அவரை பின்தொடர்கிறார் அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் அபூ சாலிஹின், அபூ சாலிஹ் என்பவரும் பின்தொடர்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ நான் அறிவிச்சேன்ல இந்த ஹதீஸு 3வது 4வது சேர்ந்த ஹதீஸு,
இந்த ஹதீஸை வேறு 2 ஆசிரியர்களும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதான் யஹ்யா இப்னு புக்கைர் சொன்னதை நான் உங்களுக்கு போட்டுட்டேன், லிஸ்ட்டை போட்டுட்டேன். இவர் மாத்திரம் இந்த ஹதீஸை எனக்கு சொல்லலை. அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்ற ஒரு ஆளும் எனக்கு நினைஞ்சிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அபூ சாலிஹ் என்பவரும் இதே செய்தியை, இந்த 3வது ஹதீஸின் 3-4 சேர்த்த 3வது ஹதீஸ் இருக்குல்ல, அந்த ஹதீஸை எனக்கு சொன்ன ஆசிரியர் ஒருவர் அல்ல, யஹ்யா இப்னு புக்கைர் மட்டும் அல்ல, வேறு யாரும் பண்ணியிருக்கிறாங்க. அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் இதை எனக்கு சொல்லியிருக்கிறாரு. அவர்னா அறிவிப்பாளர் வரிசையோடு தான் அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப், அவருக்கு லிஸ்ட்டே வரும். அப்படி சொல்லி இருக்கிறாரு. அபூ சாலிஹ் என்பவரும் அந்த யஹ்யா இப்னு புக்கைரை தொடர்கிறார். இப்போ நம்ம என்ன விளங்கணும்னு கேட்டால், இந்த ஹதீஸை இந்த புகாரிக்கு பல இடத்துக்கு போகிறார்ல, யஹ்யா இப்னு புக்கைரை போய் தேடி போகிறாரு, அவரிடமிருந்து இந்த ஹதீஸை வாங்கிக்கிறாரு. அப்துல்லாஹ் இப்னு யூசுஃபை போய் பார்க்குறாரு, அப்புறம் இதே ஹதீஸை அவர் அறிவிப்பாளர் வேறு சில அறிவிப்பாளர்களை வச்சு என்ன செய்கிறாரு, இதே ஹதீஸை அவரும் சொல்கிறாரு. அப்புறம் அபூ சாலிஹை போய் பார்க்குறாரு. அபூ சாலிஹ் அவருடைய ஷேகு, புகாரியுடைய ஷேகு, நல்லா ஷேகுன்னு அர்த்தம் விளங்கிக்கிறேன்னு மதர்சாவில் சேர்ந்து நீண்ட காலம் படித்தவர்னு அர்த்தம் கிடையாது. ஒருவரிடமிருந்து போய் ஒரு செய்தி, ஒரு ஹதீஸை கேட்டாலும் ஒரு ஷேகு தான், சரியா? இப்போ தாபா ஹூ, இந்த ஹூ யாரை குறிக்கும்? இந்த முதல் அறிவிப்பாளர் இருக்கார்ல, அவர் தான் குறிக்கும். 3வது ஹதீஸ் எடுத்தால் 1வது அறிவிப்பாளராக வந்திருப்பார்ல, அவர் தான் புகாரியுடைய ஷேகு. ஹத்தஸனா யஹ்யா இப்னு புக்கைர் ஸ்டார்டிங் ஆகுதுல, அந்த 3வது ஹதீஸ் 4வது ஹதீஸ்ன்னு போட்டிருக்காங்க, அது 4 கிடையாது, 3 பகுதி தான் அது. அதனால் அங்கே போயிடணும் நம்ம. ஹத்தஸனா யஹ்யா இப்னு புக்கைர், யஹ்யா இப்னு புக்கைர் எமக்கு சொன்னார்னார்ல, அந்த ஹூ என்பது அவரை தான் குறிக்கும். தாபா யஹ்யா இப்னு புக்கைர், யஹ்யா இப்னு புக்கைரை தொடர்கிறார், பின்தொடர்ந்தார். அவர் சொன்ன மாதிரியே சொன்னார்னு அர்த்தம். பின்தொடர்ந்தார்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்ன மாதிரியே எனக்கு சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் அபூ சாலிஹ் என்பவரும் சொன்னார்கள். அப்போ இந்த ஹதீஸு 3 ஆசிரியர்கள் வழியாக அவர் கிடைத்திருக்குது. இப்படி கிடைச்சின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகக்கூடாது. அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் மூலம் கிடைச்சது எங்கே? இப்போ அதை சொல்லணுமா இல்லையா? இப்போ யஹ்யா இப்னு புக்கைர் மூலமாக கிடைச்சதை பார்த்துட்டோம், 3வது 4வது ஹதீஸு. அப்புறம் இதே ஹதீஸ் யார் வழியாக கிடைச்சிங்கிறாரு? அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் வழியாக கிடைச்சின்னு சொல்லிவிட்டார். அபூ சாலிஹுங்கிற ஆசிரியரும் இதை எனக்கு சொன்னாருங்கிறாரு. அப்போ அந்த ஹதீஸ் எது கிடைச்சின்னு சொன்னால் விட்டு போக முடியுமா என்று பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஹதீஸையும் இந்த புகாரியில் எங்கேயாவது இடம்பெற செய்வார் அவர். மத்தன் இதாக தான் இருக்கும், மத்தன் இதே மத்தனாக தான் இருக்கும், இதே கருத்தாக தான் இருக்கும். அறிவிப்பாளர்கள் மாறுவாங்க. அப்போ என்ன செய்வார்னு கேட்டால், அந்த தாபாகுன்னு போட்டார்னு சொன்னால், இந்த ஹதீஸை, இந்த தாபாகுன்னா எனது ஆசிரியராகிய யஹ்யா இப்னு புக்கைரை தொடர்கிறார். அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் என்பவரும் அபூ சாலிஹ் என்பவரும் தொடர்கிறார்கள். இதுக்கு மீனிங் வழங்குதா உங்களுக்கு? இந்த ஹதீஸை இந்த 2 ஆசிரியர்களும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள்ன்றார்ல. இப்போ நம்ம புகாரில் தேடி பார்த்தோம்னா அந்த ஹதீஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் அறிவித்த ஹதீஸ் எது, அபூ சாலிஹ் அறிவித்த ஹதீஸ் எது கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிப்போமா? இந்த பாருங்கள், 3238 இந்த ஒரு ஹதீஸை நடத்துகிறக்காக அங்கே போக வேண்டியிருக்கு நம்ம, வழங்குதா? 3238 ஹதீஸ் வருது. அதில் என்ன வருது? ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப், அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் எமக்கு சொன்னார் குறிப்பிட்றார்ல. யஹ்யா இப்னு புக்கைர் இடத்துல அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் கொண்டாந்து போடுறார். ஹத்தஸனா அப்துல்லாஹ் இப்னு யூசுஃப் சொன்னார், அவருக்கு லைத்து சொன்னார், அவருக்கு உகைல் சொன்னார், அவருக்கு இப்னு ஷிஹாப் சொன்னார். அதே மாதிரி இந்த ஜாபீர் சொல்லுவாங்கள்ல, அவன் யாஹில் முத்தசிர் மலக்கு வந்தார், அது எல்லாம் அதே செய்தி தான். முத்தசிர்லாம் வருது பாருங்கள், இதே ஹதீஸு. அப்போ இந்த ஹதீஸை இவர் தொடர்றாரு. அதாவது யஹ்யா இப்னு புக்கைர் சொன்ன இந்த ஹதீஸை யாரும் சொல்லியிருக்கிறாரு? எனக்கு வேற ஒரு ஆசிரியரும் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய பேர் அப்துல்லாஹ் இப்னு யூசுஃபு அப்படின்னு இங்கே சொல்கிறார்ல. அது எதை சொல்கிறாருன்னு சொன்னால், அப்போ இங்கே போய் தேடணும். எவ்வளோவுக்கு இந்த விரிவுரையாளர்கள் கண்டுபிடிக்கிற எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்கள்.
இவர் எதை சொல்கிறாருங்கிறத இது 3238 சொன்னாலும் பரவாயில்லை. சும்மா என்ன செய்கிறாரு, எனக்கு வேறு ஆசிரியர் இதை சொல்லியிருக்கிறாங்கன்னு முட்டையை போட்டு போயிடுறாரு. ஆனால் எங்கெல்லாம் அப்படி சொல்கிறாரோ அந்த இது வந்து வேறு ஆட்கள் மூலமாக பதிவு செய்யப்பட்டு இருக்கும். அப்போ முதல்ல இதை அப்துல்லா இப்னு யூசுஃப் தொடர்றாருன்றார்ல, இதான் தொடர்றாரு. அது எத்தனை நம்பரில் இருக்கு? இவர் அந்த ஒரு வரியில் குறிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எதை சொல்கிறாருன்னு கேட்டால் 3238வது ஹதீஸை தான் சொல்கிறார். எப்படி அது வருது? ஹத்தஸனா அப்துல்லா இப்னு யூசுஃப், யஹ்யா வரல, இது யஹ்யா இப்னு புக்கைர் வரல. அந்த இடத்தில் யார் வர்றாரு? அப்துல்லா இப்னு யூசுஃப் வர்றாரு. இந்த ஹதீஸ் தான் அவர் சொல்கிறாரு. இதை புள்ள படிச்சுட்டு வந்தீங்கன்னா இதே ஜாபீர் தான் வருவார், இதே வஹி வராமல் இருந்தால் வரும், இதே ஆகாயத்தில் பார்த்தது தான் வரும், இதே வானத்துக்கு பூமிக்கு மத்தியில் உட்காந்துருப்பார்னு வரும், இதே போத்துங்கள்னு சொல்லுவார்ல அது வரும், பிறகு யாயுகள் முத்தசிர் இறங்குனது வரும், இது எல்லாமே வந்துடும். இது அது தொடர்கிறார்னு சொன்னது இந்த ஹதீஸை தான். தாபகுன்னு சொல்கிறார்ல, அது எதை தொடர்கிறார்னு சொல்கிறாருன்னு கேட்டால் 3238 தான் சொல்கிறாரு. அடுத்து வந்து அபு சாலிஹ் சொன்னார், 2 வந்துச்சுல. தாபகு எத்தனை தாபகு வந்தாச்சு? தாபகு அப்துல்லா இப்னு யூசுஃப். இந்த ஹதீஸையில் இந்த எனது ஆசிரியரை அப்துல்லா இப்னு யூசுஃபும் தொடர்கிறார். அபு சாலிஹும் தொடர்கிறார்னு வருது. அப்போ புகாரில் தேடி பார்த்தீங்கன்னா அபு சாலிஹ் அறிவித்த ஹதீஸை எங்கேயாவது போட்டிருப்பார் அவர். அப்துல்லா இப்னு யூசுஃப் அறிவித்த இதே ஹதீஸை, அபு சாலிஹ் அறிவித்த இதே ஹதீஸை வேறு ஒரு இடத்தில் போட்டிருப்பார். அப்துல்லா இப்னு யூசுஃப் இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 3238. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அபு சாலிஹுடைய ஹதீஸ் வேணும்னு சொன்னால் அது எங்கே வருதுன்னு கேட்டால் இங்கே பாருங்க. அதாவது புகாரியில் 4953 அந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் யஹ்யா இப்னு புக்கைர் தான் உங்களுக்கு தெரியுது, சரியா? ஆனால் இந்த ஹதீஸுக்கு வந்து 2 அறிவிப்பாளர் வரிசையை குறிப்பிடுறார். 2 அறிவிப்பாளர்களை குறிக்கிறதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் அந்த தகவல் இந்த ஹே போட்டுறாங்க, தகவல் இந்த ஹே மாதிரி வரும்ல, அப்போ நான் உங்களுக்கு விளைவிக்கிறேன். இங்கே தான் அர்த்தம். அகபரனா அபு சாலிஹ் சல்ம வைஹி எமக்கு அறிவித்தார். இது ஒரு அறிவிப்பு. யஹ்யா இப்னு புக்கைர் அறிவித்த ஒரு 2 அறிவிப்பை மெர்ஜ் பண்ணி ஒரு ஹதீஸாக காட்டுறாரு. இந்த அபு சாலிஹை தான் அவர் குறிப்பிடுறாரு. எனது ஆசிரியரை தொடர்கிறார், அபு சாலிஹும் தொடர்கிறார். அவர் இப்படி தொடர்றாரு, இதே தான் யூனுஸு இப்னு ஷிஹாபு உருவா எல்லாம் வந்துருச்சா. அப்போ வந்து கனவுல அதை கனவு மூலமாக தான் செய்தி வந்துச்சு. பிறகு தனிமையில் இருந்தாங்க, ஹிராவுக்கு போனாங்க, நீண்ட காலம் தேவையான உணவுலாம் தயாரித்து கொள்வாங்க, இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்கிறது, போத்துறது வரைக்கும் வந்து முடிஞ்சிடும். இதே மாதிரி உள்ள விஷயம். அப்போ அபு சாலிஹ் சொன்னார்னு சொல்வது எதை சொல்கிறாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸை தான் சொல்கிறாரு. அந்த பெரிய ஹதீஸ் பாருங்களேன், இதே ஹதீஸ் அப்படியே இதில் வருது, இன்னொரு இடத்துலையும் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இதில் வந்து தாபாஹூண்டு புகாரில் போடுவார்னு சொன்னால் என்ன விளங்கிக்கிறேன்னு நிறைய இடத்துல போடுவார். இந்த இந்த ஹூ என்பது பெரும்பாலும் யாராக இருக்கும்னு கேட்டால் இவருடைய ஆசிரியரை தான் சொல்லுவார் பெரும்பாலும். சில இடங்களில் வேறையும் சொல்லுவார். அவர் யாருன்னு போய் மண்டையை பிச்சுக்கிறணும், வணங்குதா? ஆனால் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தாபாஹூ அதுக்கு தான் புரியாமல் சொல்லுவார்னு சொன்னேன். இது அவரை தொடர்கிறாருன்னா எவனுக்கு விளங்குது? மேலோட்டம் பார்த்தா விளங்காது. அப்போ இதான் இந்த வருஷத்தை முடிச்சிட்டோம். தாபாஹூ அவரை தொடர்கிறார், அப்துல்லா இப்னு யூசுஃப் என்பவரும் அபு சாலிஹ் என்பவரும் என்னுடைய ஆசிரியராகிய யஹ்யா இப்னு புக்கைரை தொடர்கிறார். அதாவது இந்த செய்தியை அவங்களும் எனக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த செய்தி வந்து இந்த இருவர் வழியாகவும் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு, இது சொல்லிடுறாரு. சரி, அடுத்து பாருங்கள், அடுத்த விளையாட்டை பாருங்கள். தாபாஹு மேலும் அவரை தொடர்கிறார் ஹிலால் இப்னு ரத்தாத் என்பவரும் என்ன செய்கிறாரு, தொடர்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அந்த ஹிலால் இப்னு ரத்தாத் தொடர்கிறார்னா யாரை தொடர்றாருன்னு நம்ம இப்போ வருது, யஹ்யாவை தானே சொல்கிறாரு. இந்த தாபாஹூல யாரை குறிப்பிட்டோம், யஹ்யா இப்னு புக்கைரை தான் சொல்கிறாரு. இந்த ஹூ வந்து அவர் கிடையாது.
தாபாஹு மேலும் இவரை தொடர்கிறார் ஹிலால் இப்னு ரத்தாத். ஹிலால் இப்னு ரத்தாத் என்பவரும் அனி ஜுஹ்ரி வழியாக ஹிலால் இப்னு ரத்தாத் என்பவரும் தொடர்கிறார். அப்போ இந்த ஹூ என்பது யாரை குறிக்கலை? ஏன்னு கேட்டால் இந்த ஹிலால் இப்னு ரத்தாதுங்கிறது புகாரிக்கு உஸ்தாதாக வரமாட்டார். புகாரிக்கும் இவருக்கும் ரொம்ப இடைவெளி இருக்கிறது. இவர் அந்த ஜுஹ்ரிக்கு முந்தின அறிவிப்பாளராக வருவார். உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜுஹ்ரின்னு பார்த்துட்டிங்களா, இந்த ஜுஹ்ரின்னு வருதில்ல, இதை மனசில் வச்சுக்கிறங்க. வச்சுக்கிட்டு அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் ஆரம்பத்தில் குறிப்பிடுவார்ல, அங்கே போயிடுவோம் மூணாவது ஹதீஸுக்கு. அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இப்போ இந்த இப்னு ஷிஹாப்னு வருதில்ல, இப்னு ஷிஹாப் என்பவருக்கு பேர் தான் ஜுஹ்ரிங்கிறது. இப்னு ஷிஹாப் என்பவர் ஜுஹ்ரி தான். ஜுஹ்ரின்னு அவரை சொல்லுவாங்க, இப்னு ஷிஹாப்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல ஜுஹ்ரின்னு சொல்லுவார், அவரை ஒரு இடத்துல இப்னு ஷிஹாப்னு சொல்லுவார். அப்போ இந்த ஜுஹ்ரியை யாபத்தில் வச்சுக்கன்னு சொன்னோம்ல, அதை நீங்கள் யாபத்தில் வச்சுக்கிறேன்னு. அப்போ இந்த இப்னு ஷிஹாப்புங்கிறது யார்? ஜுஹ்ரி. இப்னு ஷிஹாப்புங்கிறது வாப்பா பேரோடு சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜுஹ்ரிங்கிறது அவருடைய அந்த கோத்திரத்தை வச்சு உள்ள ஒரு பேர். இந்த மாதிரி குறைஷி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு பேர். அப்போ இப்னு ஷிஹாப் என்பவரும் ஜுஹ்ரி என்பவரும் ஒன்று தான். அப்போ இந்த இப்னு ஷிஹாபுக்கு சொன்ன ஆள் யார்? உகைல். இப்னு ஷிஹாபுக்கு சொன்ன ஆள் உகைல். உகைலுக்கு சொன்னவர் லைஸு. லைஸுக்கு சொன்னவர் யஹ்யாவுக்கு சொன்னவர் யஹ்யா சொன்னவர் புகாரிக்கு. அப்போ இது புகாரிக்கு உஸ்தாத் அவர் வருவாரா? இவர் உஸ்தாதை வருவாரண்ண. இப்னு ஷிஹாப் வரமாட்டார். ஏன்? யஹ்யா புகாரி யஹ்யாட்ட கேட்டு, யஹ்யா லைஸிட்ட கேட்டு, லைஸு உகைல்கிட்ட கேட்டு, உகைல் இப்னு ஷிஹாப்கிட்ட கேட்குறாரு. அப்போ இப்னு ஷிஹாப் புகாரி நேரடியாக கேட்டிருக்க மாட்டார். சரி, இப்னு ஷிஹாபுக்கு முந்தி இருக்கார்ல உகைல், அவராச்சும் கேட்டிருப்பாரா? அவரும் கேட்டிருக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு யஹ்யா இப்னு புக்கைர்கிட்ட கேட்டு அப்புறம் லைஸிட்ட கேட்டு லைஸு தான் உகைல்கிட்ட கேட்குறாரு. அதாவது யஹ்யா இப்னு புக்கைர் தான் புகாரியோட ஆசிரியராக ஆகுறாரு. லைஸ் என்பவர் ஆசிரியருக்கு ஆசிரியராக ஆகுறாரு. உகைல் என்பவர் ஆசிரியருடைய ஆசிரியராக ஆகுறாரு. அப்போ இந்த உகைல் இப்னு ஷிஹாப்னு வருதில்ல, இதை யாபத்து வச்சுக்கிறேங்க. இது அப்படி நான் காப்பி பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு விளங்கும். இந்த அறிவிப்பாளரை மட்டும் இப்படி காப்பி பண்ணிட்டேன், அந்த இடத்துல கொண்டாந்து வைக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும் அவர் என்ன சொல்ல வர்றாருண்டு. இந்த நாலு முடிஞ்சோன்னு தானே வரும். கொண்டு வச்சல இங்கே கொண்டு வர்றேன். இது வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இதை பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த வரையும் பார்க்கணும். இப்போ இந்த கட் பண்ணி கொண்டாந்து வச்சுருக்கிறோம்ல, இதுதான் இந்த ஹதீஸுடைய தலைப்பு. அறிவிப்பாளருடைய வரிசையை தான் காப்பி கொண்டாந்து வச்சுருக்கிறேன். இதை வச்சுக்கிட்டு இதை கவனிக்கணும். இப்போ தான் வழங்கும். தாபாஹு அவரை தொடர்கிறார். இந்த அவரை என்பது யஹ்யாவை குறிக்குமான்னா குறிக்காது. இந்த தாபாஹுல ஹூ யஹ்யாவை குறிக்கும். ஏன்னு கேட்டால் யஹ்யாவுடைய இடத்தில் அப்துல்லா இப்னு யூசுப் ஒரு உஸ்தாதா வருவார், அபூ சாலிஹ் உஸ்தாதா வருவார். அது கரெக்டாக புரிஞ்சிருது. இந்த தாபாஹுங்கிறது இந்த யஹ்யாவை குறிக்குமான்னா குறிக்காது. ஏன் குறிக்காதுங்கிறோன்னு கேட்டால், இந்த யார் பின்பற்றுகிறார் தொடர்கிறார்? ஹிலால் தொடர்கிறார். தாபாஹு அவரை தொடர்கிறார். ஹிலால் இப்னு ரத்தாது தொடர்கிறார். அனி ஜுஹ்ரி வழியாக ஹிலால் இப்னு ரத்தாது தொடர்கிறார்னு வருது. அப்போ இந்த ஹிலால் இப்னு ரத்தாதுங்கிறவர் யாருன்னு கேட்டால் ஜுஹ்ரிக்கு முந்தின ஆள். இந்த ஹிலால் இப்னு ரத்தாது யாருன்னு கேட்டால் முதல்ல ஜுஹ்ரி கேட்குறாரு, ஜுஹ்ரிட்டேருந்து ஹிலால் இப்னு ரத்தாதுக்கு வருது. அப்படி உள்ள ஆளாக வர்றாரு இந்த ஹிலால். அதனால் இந்த ஹிலால் என்பவர் புகாரி உஸ்தாதாக இருக்க முடியாது. ஏன்னா ஜுஹ்ரியுடைய இடத்துக்கெலாம் அவ்வளோ நெருக்கமாக வர முடியாது. பாருங்களேன், இவர் தான் ஜுஹ்ரிங்கிறவர். இந்த இப்னு ஷிஹாப்னு போட்டிருக்கல, இப்னு ஷிஹாப் தான் ஜுஹ்ரிங்கிறவர். ரெண்டு ஒரே ஆள் தான். சில இடத்துல ஜுஹ்ரின்னு போடுவாங்க, சில இடத்துல இப்னு ஷிஹாப்னு போடுவாங்க. அந்த இப்னு ஷிஹாப் தான் இந்த ஜுஹ்ரின்னு இந்த இடத்துல பேரை மாற்றிக்கிறோம், நம்ம இது ஜுஹ்ரின்னு வச்சுக்கிறோம். அப்போ இந்த ஜுஹ்ரி என்பவர் புகாரிக்கு உஸ்தாதா வருவாரா? வரமாட்டார். ஏன்னாட்டா இப்னு ஷிஹாப்கிட்ட 3 பேர் வழியாக தான் அவருக்கு கிடைச்சிருக்குது. சரி,
இப்னு ஷிஹாப்கிட்ட கேட்டவர் யார்? உகைல். இந்த உகைலாவது புகாரிக்கு உஸ்தாதா வருவாரா? வரமாட்டார். என்ன, உகைல் என்பது லைஸுக்கிட்ட சொல்லி, லைஸு என்பவர் யஹ்யாட்ட சொல்லி, யஹ்யா தான் புகாரிக்கு சொல்கிறார். ஏற்கனவே தாத்தா அறிவிப்பாளர் வகையில் பார்த்தீங்கன்னா கொள்ளு தாத்தா பாடுறாரு. யஹ்யா இப்னு புகைர் தந்தை இடத்துல வர்றாரு, உகைல் வந்து கொள்ளு தாத்தா இடத்துல வர்றாரு. அந்த படித்தரத்தை சொன்னால் அப்படி வரும். அப்போ வந்து உகைல்கிட்ட இருந்து ஷிஹாப் அறிவிச்சிட்டாரா. இப்போ அந்த தாபஹு என்பது வந்து யஹ்யாவைன்னு போட்டிங்கன்னு வைங்க, யஹ்யாவை வந்து ஹிலால் தொடர்கிறார்னு கேட்டால் அந்த யஹ்யா இடத்துல ஹிலால் வரணும். யஹ்யா இடத்துல ஹிலால் வர முடியுமா? வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு கேட்டால் இந்த ஹிலால் என்பவர் புகாரி காலத்தவர் கிடையாது, யஹ்யா காலத்தவரும் கிடையாது, லைஸு காலத்தவரும் கிடையாது. அவர் ஜுஹ்ரியுடைய மாணவராக இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது அதான் இந்த இடத்துல வர்றார். இந்த இடம் உகைல் இருக்குல்ல, அப்போ இப்னு ஷிஹாப்கிட்ட இருந்து உகைல் அறிவிக்கிறாரு, ஜுஹ்ரிட்ட இருந்து ஹிலால் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இந்த ஹூ யாரை குறிக்கும் என்று கேட்டால் தாபஹு என்பது இந்த உகைல் என்பவரை குறிக்குது. நல்லா விளங்கிருங்க. இந்த ஹூ இருக்குல்ல, தாபஹு அவரை தொடர்கிறார். அவரைங்கிறது யாரை குறிக்கும் என்று கேட்டால் முதல்ல உள்ள அவரை என்பது அவருடைய ஆசிரியரை குறிக்கும். அதே வார்த்தை தான் மறுபடியும் போடுறார். இப்போ தாபாஹு மேலும் அவரை தொடர்கிறார். அவரைன்னு சொன்னால் யஹ்யாவை தொடர்கிறார். யஹ்யா எனக்கு உஸ்தாதாக இருந்த மாதிரி இவரும் உஸ்தாதுன்னு அர்த்தம் வந்துடும். அர்த்தப்படி இப்படி வந்தாலும் வரலாறு தெரிஞ்சவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவர் எப்படி ஹிலால்கிட்ட கேட்டிருப்பார்? ஹிலால் இவருடைய உஸ்தாதில் வரமாட்டார? அவங்க ரெண்டு பேரும் உஸ்தாதுமார்கள். இந்த அப்துல்லாவும் யூசுஃபும் வந்து உஸ்தாதாக இருக்கிறதுனால என்னுடைய உஸ்தாதை தொடர்ந்து இந்த உஸ்தாதுன்னு சொன்னார்னு அழகாக பொருந்தி போயிடுது. இங்கே தாபாகுண்டு யஹ்யாவுக்கு போட்டிங்கன்னா அப்போ யஹ்யா எப்படி உஸ்தாதாக இருக்கிறாரோ அந்த மாதிரி ஹிலாலும் உஸ்தாதுன்னு வந்துடும். ஹிலால் உஸ்தாதை வர முடியுமான்னா வர முடியாது. ஏன் வர முடியாதுங்கிறோம்? ஹிலாலுக்கு அடுத்த ஆள் ஜுஹ்ரியுடைய இடத்துக்கு வந்துடுறாருன்னா புகாரிக்கு 4 பேர் வேணும். புகாரிக்கும் ஜுஹ்ரிக்கும் மத்தியில் 4 பேர் இருப்பாங்க. அடுத்த ஆள் வந்தால் 3 பேர் வரையா தான் அந்த ஹதீஸ் கிடைக்கும். அதனால் என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த ஜுஹ்ரிக்கு முன்னாடி ஹிலாலை போட்டிருக்கிறீங்கள, அப்போ அதே ஜுஹ்ரிக்கு முன்னாடி இங்கே உகைல் இருக்குது. அதாவது உகைல் இது இப்னு ஷிஹாப் தான் ஜுஹ்ரி ஞாபகத்தில் வச்சுக்கிறேன். இந்த ஜுஹ்ரி என்பதற்கு முன்னாடி உகைல் இருக்கிறது, இந்த ஜுஹைருக்கு முன்னாடி ஹிலால் இருக்கிறது. இதை வச்சு தான் விளங்கணும். ஆஹா, இவர் எதை சொல்கிறாரு? இவர் உஸ்தாதை சொல்லலை, உகைலை சொல்கிறாரு. இப்போ தாபாஹு உகைலை தொடர்கிறார். அந்த உகைலுங்கிற இடத்துல இவர் வருவார். வேறு ஹதீஸ் எடுத்து காட்டுவோம். அதை தாபாஹுன்னா உகைலை தொடர்கிறார். ஹிலால் இப்னு ரத்தாத், ஹிலால் இப்னு ரத்தாத் என்பவர் தொடர்கிறார். அனில் ஜுஹ்ரி வழியாக தொடர்கிறார் என்று கேட்டால் இந்த ஹதீஸை யஹ்யா இப்னு புகைர் வழியாக வர்ற இந்த ஹதீஸை வந்து உகைல் தான் 3வது அறிவிப்பாளராக வர்றார். அதாவது யஹ்யா இப்னு புகைர் ஃபஸ்ட்டு, 2வது லைஸு, 3வது உகைல் இருக்குல்ல. இந்த உகைல் வந்து மாறுவார். இப்போ யஹ்யா கரெக்டாக வந்துடுவார், லைஸு கரெக்டாக வந்துடுவார். 3வது ஆள் யார்? உகைல் இருக்கார்ல, இந்த உகைல் இடத்துல இவர் வந்து உட்காந்துருவார். ஹிலால் இருப்பார். 4வது இடத்துல இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி, இவருக்கும் ஜுஹ்ரி தான். அப்போ ஜுஹ்ரி சொன்னதாக 2 பேருக்கு வழியாக இவர் கிடைச்சிருக்குது. ஜுஹ்ரி சொன்னதாக ஹிலால் இப்னு ரத்தாதுன்னு சொல்லுகிறார், ஜுஹ்ரி சொன்னதாக உகைல் என்பவரும் சொல்லுகிறார். உகைல் சொன்ன ஹதீஸை இப்போ நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். 3வது ஹதீஸை பார்த்து முடிச்சிட்டோம். இது வந்து வேறொரு இடத்துல வரப்போகிற ஹதீஸ். தாபாஹு இவரை தொடர்கிறார். இந்த இவரைங்கிற இந்த ஹூ வர்றதை வந்து இதுதான் குழப்பம்னு சொன்னோம்ல, கிராமர் படிலாம் வராது, போட்டு உழப்பி விட்டுருப்பார். மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்கணும், என்ன சொல்கிறாருன்னு புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு அறிய வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால் அந்த தாபாஹுக்கு அர்த்தம் வேறையாக போகுது, இந்த தாபாஹுக்கு அர்த்தம் வேறையாக போகுது. அப்போ தாபாஹு உகைலை தொடர்கிறார், ஹிலால் இப்னு ரத்தாது தொடர்கிறார்னு சொல்லிட்டாரா. அப்போ அந்த ஹிலால் இப்னு ரத்தாது எங்கே வர்றாரு பார்க்க, அதையும் பார்க்கணும்ல. இவர் எதை சொல்கிறார் என்று என்ன செய்யணும், அதையும் அறியணும். இதை புரிஞ்சுக்கிறக்கா என்ன சொல்கிறேன்னு கேட்டால் இது என்ன சொல்கிறார் என்பதை வந்து நாம் போய் இதை கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்கலை. மெனக்கட்டால் கண்டுபிடிக்கலாம், ரொம்ப நாள் அதுக்கு உழைக்கணும். ஆனால் புகாரியுடைய விரிவுரையாளர்கள் நினைஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் ரொம்ப மெனக்கட்டு இதுவர் என்ன சொல்கிறார் என்ற விளங்கி
அதை வந்து விளக்க உரைகளில் குறித்து என்ன செய்கிறாங்க, புகாரியெல்லாம் அலசி பார்த்து தேடி பார்த்து சொல்கிறாங்க. அது உம்தத்துல் காரின்னு ஒரு புக்கு. உம்தத்துல் காரிங்கிறது புகாரியுடைய விரிவுரை நூல்களில் 2ஆம் இடத்தில் உள்ளது. புகாரிக்கு வந்து இப்னு ஹஜர் ஒன்று எழுதியிருக்கிறாரு, அதுக்கு பேர் ஃபத்துஹுல் பாரி. அதுக்கு அடுத்த இடத்தில் ஒரு நூலை வைக்கிறதா இருந்தால் நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. 2வது இடம் வந்து உம்தத்துல் காரி என்கிற ஒரு நூலுக்கு இருக்கிறது. உம்தத்துல் காரியில் உள்ள செய்தி தான் நான் படிக்கிறேன். உம்தத்துல் காரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், ஒல் ஹாசிலு, இதனுடைய கருத்து என்ன, சாராம்சம், ஹாசில்னா சாராம்சம், அன்ன ஹிலால் இப்னு ரத்தாது, ஹிலால் இப்னு ரத்தாது என்பவர் ரவல் ஹதீஸல் மதுக்கூர, இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார், அனி ஜுஹ்ரி, ஜுஹ்ரி வழியாக அறிவித்திருக்கிறார், கமா ரவாஹு உகைல் இப்னு ஹாலித், உகைல் எப்படி அறிவித்தாரோ அதே மாதிரி அறிவித்திருக்கிறாரு. அந்த ஹூ யாருன்னு வழங்குதா, இப்போ உகைல் அறிவித்த மாதிரி ரத்தாதும் அறிவிக்கிறாரு, ஹிலால் இப்னு ரத்தாதும் அறிவிக்கிறாருங்கிறாரு. அப்போ அந்த உகைல் அறிவித்த ஹதீஸை இந்த 3வது ஹதீஸை பார்த்துட்டோம். அப்போ அந்த ஹிலால் இப்னு ரத்தாது அறிவித்த ஹதீஸ் எங்கே என்று கேட்டால், அப்படி ஒரு ஹதீஸ் புகாரில் இல்லை. ஹிலால் இப்னு ரத்தாது வழியாகவும் ஒரு ஹதீஸ் அவர் கிடைச்சிருக்கிறது. அதை வந்து அவர் புகாரியில் கொண்டு வரல. அதில் அது கோளாரோ சந்தேகமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால் இல்லை. அதனால் அது எங்கே இருக்கும்னு கேட்டால், ஓ ஹதீஸுஹு, அந்த அவருடைய அந்த ஹதீஸு ஜுஹ்ரியாத்தி லி தஹலி, தஹலின்னு ஒரு அறிஞர் இணைஞ்சிருக்கிறாருன்னு கேட்டால், ஜுஹ்ரியாத்துன்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புகாரி மாதிரி அவர் ஒரு ஹதீஸ் கிதாப் எழுதியிருக்கிறார். இந்த ஜுஹ்ரியாத்தில் என்னன்னு கேட்டால், ஜுஹ்ரி வழியாக கிடைத்த ஹதீஸுகள்னு அர்த்தம். ஜுஹ்ரிங்கிற வழியாக ஹதீஸை மட்டும்தான் அதில் இருக்கும். ஜுஹ்ரியாத்துன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு. அதில் என்ன ஹதீஸை கொண்டு வருவார், ஜுஹ்ரிங்கிற வழியாக எத்தனை ஹதீஸ் வந்திருக்கு அத்தனையும் தொகுத்து ஒரு புக்காக போட்டிருக்கார். அவர் முல்லா இந்த உம்தத்துல் காரிங்கிற விரிவுரையாளர் சொல்கிறாரு, ஓ ஹதீஸுஹு, இந்த ஹிலால் இப்னு ரத்தாதுடைய ஹதீஸ் வந்து ஜுஹ்ரியாத்தி, ஜுஹ்ரியாத்து கிதாபில் இருக்கு, போய் பார்த்துக்க. லி தஹலி, தஹலின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. இந்த கிதாபுக்கு ஒரு ஜுஹ்ரியாத்து. அது இந்த கிதாபில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஹிலால் இப்னு ரத்தாது என்பவர் ஜுஹ்ரி வழியாக இதே சேம் ஹதீஸை, எந்த ஹதீஸை பேசிக்கிட்டு இருக்கிறோமோ அறிவித்திருக்க பார்க்கலாம். அப்போ புகாரியில் ஒன்றை மேற்கோள் காட்டக்கூடிய செய்தி புகாரிலையும் இருக்கும், அவர் மேற்கோள் காட்டக்கூடிய செய்தி வேறு புக்களையும் இருக்கும். அவர் கொண்டு வராமல் இருந்திருப்பார், எல்லாம் நினைவில் வச்சுருப்பார், ஆனால் அந்த புக்கில் கொண்டு வந்திருக்க மாட்டார். அப்படிங்கிறதுனால இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் விளங்கிக்கணும். அதாவது தாபாஹு ஹிலால் இப்னு ரத்தாத் அனி ஜுஹ்ரிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால், ஹூ வந்து உகைலை குறிக்கும். உகைல் சொன்ன மாதிரி ஹிலால் சொல்கிறாரு. உகைல் எப்படி ஜுஹ்ரி வழியாக சொன்னாரோ அதே மாதிரி தான் ஹிலால் என்பவரும் ஜுஹ்ரி வழியாக சொல்கிறாரு அப்படின்னு மெசேஜை மட்டும் கொடுத்துட்டார். அப்படி ஒரு அறிவிப்பு அவர்கிட்ட புகாரிட்ட கிடைச்சிருக்குது. ஆனால் அவர் கிடைச்சதெல்லாம் சஹீஹுல் புகாரில் கொண்டு வரல. கிடைச்சி நிறைய ஹதீஸ் கிடைச்சாலும் அவருக்கு டவுட் இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆனதை தான் கொண்டு வருவார். சின்ன ஒரு டவுட் வந்துச்சுட்டா கூட சரியானதாக இருக்கும், அவருக்கு போட்ட கண்டிஷனுக்கு அது பொருந்தாமல் இருந்தால் என்ன செய்வார், அவர் கொண்டு வர மாட்டார். இந்த ஹிலால் இப்னு ரத்தாது சொன்ன ஹதீஸை புகாரியில் அவர் கொண்டு வரல. ஜுஹ்ரி வழியாக உள்ள நூல்கள்னு அதில் பதிவு பண்ணி இருக்கிறது. இவர்கிட்டையும் அது இருக்குது, புகார்கிட்ட அந்த ஹதீஸ் இருந்திருக்குது. அந்த ஹதீஸை எதில் அவர் கொண்டு வரல, இதில் கொண்டு வரல, புகாரியில் கொண்டு வராது தான் மென்ஷன் பண்ணுறாரு. இதெல்லாம் யாருக்கு அறிய முடியும், ஹதீஸில் ஊறி போய் திளைத்தவர்களுக்கு தான் அறிய முடியும். எனக்கு உங்களுக்கு அறிய முடியாது. வழங்குதா, ஹதீஸில் ஊறி மூழ்கி முத்தெடுத்தவங்க இருக்காங்களே அவங்களுக்கு தான் அது வழங்குது என்ன சொல்கிறாருங்கிறத. அப்படி ஒரு ரொம்ப 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 ட்ரையாக சொல்லுவார். இறுக்கமான நிறைய விஷயங்கள் தெரியும். அந்த தெரிந்த விஷயங்களில் வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லாமல் ஒரு நோட்டு கொடுப்பார். இது என்னன்னு மண்டையை பிச்சுக்கிறணும். வழங்குதா, சில இடங்களில் அவர் குடிக்கிறது எல்லாமே என்ன இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களாக தான் இருக்கும். ஆனாலும் மண்டையை பிச்சு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. அவங்களும் ரொம்ப பாராட்ட வேண்டியிருக்கு. அப்போ இந்த தாபோஹு ஹிலால் இப்னு ரத்தாத் அனி ஜுஹ்ரி வழங்கி போச்சா. ஹதீஸை பார்க்குறதுக்கு பதிலாக இந்த 2 வரி தான் பார்த்துருக்குறோம். தாபாஹு அப்துல்லா இப்னு யூசுப் அபு சாலிஹின்னு ஒன்று, தாபாஹு ஹிலால் இப்னு ரத்தாத் அனி ஜுஹ்ரின்னு ஒன்று. அந்த தாபாஹுடைய அர்த்தம் என்னங்கிறதையும் பார்த்துட்டோம். இந்த தாபாஹுக்கு அர்த்தம் என்னன்றதையும் பார்த்துட்டோம். இன்னொரு வரி சொல்கிறாரில்ல, அதை அந்த வரி இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், அடுத்த வாரம் பார்ப்போம்.